பதிவு போட வேண்டியது இருக்குது. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியை தொடங்கணும்னு நினச்சோம். ஆனால் அதை விஜய் நிறைவேற்றியிருக்காரு. நான் விஜய் பற்றி சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஒரு டைமு ஒரு பெரிய பதிவு போட்டிருந்தேன். ஆனால் எல்லாருமே என்னை கெட்ட வார்த்தை திட்டினாங்க. என்னடா விஜய் கூட போய் அண்ணாமலையை ஒரு கூட்டணி அமைச்சு சேர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. பரவாயில்ல விடுங்க. விஜய் சாருக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் தகுதி இல்லை. ஆனால் இருந்தாலும் 40 வருஷம் அரசியல் இருக்கிறேன். விஜய் சார் உண்மையுமே சொல்கிறேங்க, நீங்கள் யாரை காப்பாற்றுறீங்களோ இல்லையோ, தமிழகத்து இளைஞர்கள் கண்டிப்பாங்க சாமி நீங்கள் அதாவது பணநாயகத்தை ஜனநாயகம் என்றது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கொடுத்ததே யாருன்னா விஜய் உங்கள் கட்சி தாங்க. அந்த இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அந்த தமிழகத்தின் இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் களத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரியும். அவ்வளவு பாடுபட்டாங்க சாமி. சார் தெரியுங்களா, 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கூலி வாங்குறவங்க தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த உங்களுடைய கட்சி வேலையை பார்த்தாங்க. அப்பா கிரேட் கிரேட் இளைஞர்கள் தமிழ்நாட்டில். அதுபோக பெண்கள் இருக்காங்களே, ஐயோ ஒரு பொண்ணு சொல்லி தெரியுங்களா, என் தலைவன் விஜய் வரலன்னா நானும் செத்துருவேன், என் பிள்ளைங்க கொண்டுருவேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார். சார் நீங்கள் 107 வாங்கிட்டீங்கல்ல, விட்டுருங்க. மற்றது அமித்ஷாஜி பார்த்துருவாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன 118 தான் வேணும், மற்றது அவர் பார்த்துரு. நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க சார்? அந்த இளைஞர்களும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கும் அந்த தமிழ்நாட்டின் பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல வாழ்வு கொடுங்க சார். பாவம் சார், கஞ்சா பொறுக்கிக்கிட்ட சிக்கிட்டு இருந்த ஆட்சி, கஞ்சா கபோதிக்கிட்ட சிக்கிட்டு இருந்த ஆட்சி, டாஸ்மார்க்ல கடந்த ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் உங்ககிட்ட வந்திருக்கு சார். ஏன் தெரியுமா சார்? உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் கடன் இருக்கா? கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கோ. அமித்ஷாஜிகிட்ட போங்க, போய் பேசிட்டு வாங்க. நிச்சயமாக சார் அதெல்லாம் வேண்டாம் சார், அது அமித்ஷாஜி தருவார், அது வேறு பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டில் இளைஞர்களையும் தமிழக பெண்களையும் காப்பாற்றுங்க சார். அந்த பெண்களும் அந்த இளைஞர்களும் உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பணமே 1 ரூபா கொடுக்காம இவ்வளோ தூரம் உங்களை ஜெயிக்க வச்ச அந்த இளைஞர்களையும் அந்த பெண்களையும்